பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து இந்த மிக பிரத்யேகமான காணொளியின் இரண்டாவது காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சீதா. சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம். இதோடைய இந்த சேவ் த டேட் வீடியோ முதல் வீடியோவா நம்ம வந்து ஆமா. ரீசெண்டா பண்ணியிருந்தோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த நிறைய வீடியோ பேர் பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை பத்தி உங்களுடைய அப்டேட்ஸ். நிறைய பேர் சவிதா நம்ம இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கா. ஆன்லைன்ல பதிவு பண்ணுவாலும் சரி, சரணாலயத்துல வரவா வந்து அதற்கான ஒரு ஆர்வத்துடன் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காலும் சரி, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா. இந்த சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் அப்படிங்கிறது வந்து மகாபிரிவாளுடைய இந்த 131வது ஜெயந்தியை ஒட்டி 8, 9, 10 மகாபிரிவாளுடைய ஜெயந்தி வைபவம் ரொம்ப விமர்சையா நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் ப்ரோக்ராம மாமா பண்றா. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம வாணி மஹால்ல உட்கார்ந்தோம்னா ஒரு 700, 800 பேர் ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. அதனால அதுக்காகத்தான் வந்து இத்தனை ஏற்பாடுகளுமே சவிதா. எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் ப்ரே பண்ணி எல்லாரும் ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அதனுடைய வைப்ரேஷனே தனி. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் வந்து அவளுக்கு தரணும். அந்த டிவைன் வைப்ரேஷன்ஸ் ஷுட் ரீச் எவ்ரி டிவோட்டி அப்படிங்கிற ஒரு மனசுல வச்சுட்டு தான் மாமா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சீட்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன் சவிதா. ஸோ ஓகே. எல்லாருமே சோ அந்த லிங்க் நம்ம இந்த இதுலயும் கொடுக்குறோம், வீடியோலயும் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல. கண்டிப்பா லிங்க் ஓகே. தரோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து வி மே ப்ராப்ளி க்ளோஸ் இட். ஸோ அதனால வந்து இன்னும் டிவோட்டிஸ் கண்டிப்பா கலந்துக்கக்கூடிய ஓப்பனிங் இருக்கு. அதனால எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு விஷயம் மாமா கிட்ட பேசும்போது சொன்னது வந்து ப்ரேயர் இஸ் நாட் கன்வீனியன்ஸ், இட்ஸ் அ கன்விக்ஷன் அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்லுவான் சங்கர். கண்டிப்பா. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் இந்த மாதிரி வரும்பொழுது என்னால இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம், அப்போன்ஸ் பாத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய நினைக்கிறோம். மாமா சொல்வா, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகும் பொழுது சத்சங்கங்கள் தான் முக்கியம். எத்தனைக்கு எத்தனை நீ சத்சங்கத்தோட ஈடுபடுத்திகிட்டே இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. ஏன்னா ஈவன் அ ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன், ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நம்மள வந்து ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்மள திரும்பியும் 10 அடி பின்னாடி தள்ளிடுது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு சத்சங்கமோ இல்ல ஒரு வீடியோ கேட்கிறோமோ இல்ல ஒரு பாட்டா கேட்கிறோமோ இல்ல ஒரு பஜன் பண்றோமோ இல்ல கோயிலுக்கு போறோமோ அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை. இந்த டிஸ்டர்பன்சஸும் டீவியேஷனும் நொடிக்கு ஒரு தடவை இருக்கு. கண்டிப்பா. இது நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்மள 10 ஸ்டெப் பின்னாடி தள்ளுறது அப்படின்னு நினைக்கும் போது ஹவு மச் யூ ஷுட் பி என்கேஜ் வித் தட் அப்படின்னு மாமா சொல்லுவோம். அதுவும் சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் ஒன்ஸ் இன் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி ஆமா வரும். ஒரு ஆமா வீக்லி மந்த்லி அந்த மாதிரியும் இல்ல. அதுல கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சௌமியா, இந்த வாணி மஹால்ல அன்னைக்கு அந்த ஆம்பியன்ஸ்கோசரம் வந்து சௌமியா எடுத்துட்டு இருக்கிற அந்த எஃபர்ட்ஸ் வந்து கண்ணால பாக்குறதுக்கு எனக்கு ஐ வாஸ் பிளெஸ்ட். ம். அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் மாமா சொல்லுவா, கீப் ஸ்ப்ரெடிங் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மகாபிரிவா வேர் எவர் யூ கோ அப்படின்பா. அங்க வந்து லிட்ரல் ஃப்ராக்ரன்ஸும் சேர்த்து டிவைன் ஃப்ராக்ரன்ஸும் சேர்த்து அத்தனை அத்தனை மகான்கள் வரப்போற இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகமும் மாமா ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா இருக்கணும்னு நான் நம்புறேன். இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவு ஒரு பிளெஸிங் டு பி தேர் ஆன் தட் டே. இது எதுக்கு இந்த மெசேஜ்ன்னா சவிதா, அதாவது நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க வாழ்க்கை மாமா சொல்லுவா, வர முடியுமான்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படிலாம் நினைக்கணும்னு மாமா சொல்லுவா. பெரியவா நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் நீ வச்சுட்டேன்னா, ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டேன்னா பெரியவா எப்படியாவது அதை பண்ணி கொடுத்துருவா. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த வைராக்கியம் அப்படின்னு நம்ம ஓரிக்கமணி மாமா கூட அடிக்கடி எப்ப நமஸ்காரம் பண்ணாலும் அவர் சொல்லுவாரு, வைராக்கியம் இருக்கட்டும் உனக்கு, வைராக்கியம் இருக்கட்டும் உனக்கு அப்படிங்கிற, ரொம்ப கம்மியா இருக்காது அப்படின்னு. நான் அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். போகணும், அந்த சத்சங்கத்துல ஈடுபடணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுது, அதற்கான முனைப்பு இருக்கும் பொழுது
ஏன்னா எல்லாம் ஏற்பாடுலாம் யாரோ பண்ணிட்டு இருக்கா, அங்க போகணுங்கிற ஒரு சங்கல்பம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அத பகவான் உனக்கு பண்ணி கொடுத்துருவா, பெரியவா உனக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பா, நீ போறதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருவா பெரியவாளே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சௌமியா, அதனால இந்த வந்து கான்டெக்ட்ல இட் இஸ் சோ ஈஸி டு சிட் அட் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் வாட்ச் லைவ் அப்படின்னு நம்ம எல்லாருமே அது பண்றோம். ஒரு ஒரு எல்லாரும் மேட்ச் பாக்குறதோ ஒரு முக்கியமான விஷயமோ. இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கா சௌமியா? டிஃபர்ட் லைஃப் சவிதா. ஓகே. ஏன்னா வந்து ரீசன் என்னன்னா வந்து எல்லாரும் அங்க வரணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு குரு பூஜா டிவோட்டிஸ் இருக்கா, எல்லாருமே பார்க்கணும். சோ இந்த வாய்ப்பை வந்து நீங்க அவளுக்கும் சொல்றாப்புல நம்ம ரெண்டு தரணும். தடவையுமே நிறைய பேர் புக் பண்ணிட்டு அப்ராட்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து எல்லாம் தே மேட் இட் டு த ஆமா, ஃபங்க்ஷன்ஸ். நிறைய ஆமா. பேர் வரா. ஆமா, பீப்புள் ஃப்ரம் சிங்கப்பூர், துபாய் அவள்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம்காகவே வரணும் அப்படிங்கிறதுக்காக வரவாலும் இருக்கா. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து ஹம், அதாவது முடியவே இல்லை அப்படின்னா அது வந்து லைஃப். ஆனா எனக்கு வந்து அதான் சொல்லுவா மாமா, இட்ஸ் நாட் அ கன்வீனியன்ஸ், இட்ஸ் அ கன்விக்ஷன் அப்படின்னு. கன்விக்ஷன். ஆமா. அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் பகவான் நம்மள்ட்ட வரார் அப்படின்னு. எல்லாம் உன்னோட கன்வீனியன்ஸ் படி இருக்கணும், ஆனா பகவான் உன் கூட வரணும் அப்படின்னா அது மாதிரி தட்ஸ் நாட் ஹவு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஒர்க்ஸ். ஸோ அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் அது வந்து பகவான் நம்மளுக்கு அனுகிரகமும் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் யூனோ நெகோசியேஷன் அப்படின்னு. ஸோ அந்த ஓகே. மாதிரி மாமா அது ரொம்ப அழகா சொல்லுவா. ஸோ ஓகே. அதனால வந்து எல்லாரும் கூடுமான வரையிலும் சீட்ஸ் இருக்கு, ஏற்பாடுகள் எல்லாரும் சௌகரியமாக உட்கார்ந்து பார்க்கறதுக்கான எத்தனை ஏற்பாடுகளும் மாமா தானே முன்னாடி இருந்து பார்த்துன்னு பண்ணிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே பங்கெடுத்துக்கோங்க. ஸோ அந்த லிங்கை மறுபடியும் ஷேர் பண்றோம். நீங்க எல்லாரும் வந்து கூடிய சீக்கிரம் பதிவு பண்ணுங்க, அப்போ வந்து நல்லது. இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சவிதா, ஏன்னா இட்ஸ் ஓப்பன், நோ காஸ்ட் அசோசியேட்டட். என்ன காஸ்ட் தெரியுமா? உங்களுடைய டைமும் உங்களுடைய மனசு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் மாமா கேட்கிறேன். அதுல வந்து நீங்க சத்சங்கத்துல கலந்துக்கோங்க, இதுக்கு எதுவும் ஒரு பைசாவும் கிடையாது. அதுவும் இதுல மாமாவே வாணி மகானுக்கு வந்தாளே, ஆமா, வந்து மாமா. அங்க பார்த்து டிவோட்டிஸ்க்கு என்னென்ன சௌகரியம் இருக்கு, எங்க இருந்து எப்படி வருது, எங்க வந்து ஒரு இந்த பிரசாதம் கவுண்டர் எங்க வைக்கிறது, அவளோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டிவோட்டியும் கம்ஃபர்டபுளா வந்துட்டு போகணுன்ற அந்த முனைப்பு மாமா எடுத்துன்றது வந்து ஆமா, ஆமா, நேர்ல பாக்குற பாக்கியம் கிடைச்சது இல்லையா? ஆமா. ஒவ்வொன்றுமே அவர் வந்து பார்த்து பண்ணணும்னு பண்றா. அதனால எல்லா டிவோட்டிஸும் குரு பூஜை பண்றவா எல்லாருமே வாங்கோன்னு தான் மாமா சொல்றேன். இங்க சென்னையில இருக்கவங்களாம் வந்துட்டுமேம்மா, எல்லாரும் வரட்டுமே, நல்ல அனுபவம் தானே எல்லாருக்கும் அப்படின்னு தான் மாமா சொல்லியிருக்கா. ஸோ எல்லாருமே வாங்கோ, மாமாவின் சார்பிலே தான் நாங்க சொல்றோம். மாமா இன்னைக்கு கூட சொன்னா எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம் தான் கேட்கிறா மாமா. ஸோ அதனால மாமாவின் சார்பிலே இந்த ஹம், அழைப்பு, இந்த இன்விடேஷன் extended to every one of the Guru Puja devotees, every one of the Periva devotees watching this. Please join us on this auspicious occasion of Sarvam Shri Chandrasekharam, happening at Vani Mahal on 8th of June, Sunday, very convenient. And first come, first serve, Savita. சரி. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4:30ல இருந்தே டிவோட்டிஸ் வந்து கேன் ஆக்குபை த சீட். ஏன்னா இது ஓப்பன் டு ஆல் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சொல்றோம். எல்லாரும் வாங்கும், எல்லாருக்கும் நிறைய இடம் இருக்கு. அதனால வந்து ஏதோ அங்க போனா கும்பலாயிடும், அதனால நம்மளே அசியூம் பண்ணிக்கவே வேண்டாம். அங்க எல்லா ஏற்பாடுகளும் நீங்க எல்லாரும் சௌகரியமா உட்கார்ந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கு. அதனால உங்களை அவசியம் மாமா பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கார். ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா சவிதா, இந்த முறை ஒரு விக்யாபனம் மாமாட்ட என்ன வச்சிருக்கோம், ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம்னா, எத்தனையோ அட்லீஸ்ட் ஐ திங்க் நம்ம வந்து நினை சரண் அடைந்தேன் ப்ரோக்ராம்ல வந்து சங்கரா டிவில பெரிவாளை பத்தியும் சரணாலயம் பத்தியும் மாமாவுடைய அனுபவங்களையும் பத்தியும் நீங்களும் நானும் ஷேர் பண்ணிட்டோம் இல்லையா? அதுல கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், மாமாவை பார்க்காதவா தான் நிறைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறை நாங்க ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறது என்னன்னா, மாமா நீங்க வாங்கும், உங்களை பார்க்கறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்றேன். இந்த ஒரு ரிக்வஸ்ட நீங்களும் பெரியவாள்கிட்ட வைக்கணும். நீங்களும் வந்து டிவோட்டிஸ் எல்லாரும் பார்க்கணும்னு வெயிட் பண்றா, நீங்களும் வரணும்னு நாம் வந்து கேட்டிருக்கோம் அவர்கிட்ட. இப்ப அவன் பெரியவா என்ன சொல்றா, என்ன டைம் இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிக்வஸ்ட ரொம்பவே ஆழமா நம்ம வந்து இந்த முறை கேட்டிருக்கோம். இந்த முறை சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 1லயும் 2லயும் சரி, மாமா வந்து குவைட்டா எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து உட்காந்து நம்ம இந்த ஒரு 8 வருஷமா நிறைய தடவை கேட்டுன்னு இருக்கோம். மாமா உங்களுக்காக கேட்க வேண்டாம் மாமா, தனக்காகன்னு எதுவுமே கேட்டுக்க மாட்டா. எங்களுக்காக கேளுங்க மாமா, நாளைக்கு அதை கேளுங்க இதை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எப்போ ஆமா, வந்து பெர்மிஷன் கொடுப்பா, உத்தரவாகும் பெரியவாளோடதுன்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளும் பார்க்கறதுக்கு. நிறைய பெரியவாளை சார்ந்தவா, இந்த பெரியவாளுடைய பாதைகளை நடக்கிறவாளும் அங்க வர்றதுக்கு வரா.
ஜெயந்தியை ஒட்டி இருக்கிறதுனால மகோத்சவமாவே இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஹவு ஆர் ஃபாஸ்ட் early யூ கேன். திருப்பியும் இந்த முறையும் நம்ம அந்த லிங்கை ப்ரொவைட் பண்றோம். அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் போட்டு உங்க ஃபேமிலில இருந்து உங்களை யாராவது ஒருத்தருடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்க ஃபேமிலில இருந்து எத்தனை பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லணும். எத்தனையோ விஷயங்களை ஃபார்வர்ட் பண்றோம். இந்த மகோத்சவ ஃபங்க்ஷனையும் உங்க ஃபேமிலி சர்க்கிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டயும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி அவளையும் நீங்க ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த சத்சங்கத்துல ரொம்பவே சந்தோஷப்படுவா மாமா அவங்க எல்லாரையும் அந்த ப்ரோக்ராம்ல பாக்குறதுக்கு. நானும் சவிதாவும் எங்களுடைய அத்தனை கைங்கரிய டீமும் சரணாலய கைங்கரிய டீமும் உங்களை எல்லாம் ரிசீவ் பண்ணி அந்த சத்சங்கத்துல மீட் பண்ண வெகு ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.